ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் படத்தை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை கேட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல காமெடியா இருக்கும், ஆனா போக போக மிரண்டுருவீங்க. அப்படி ஒரு படம் தான் இது. ஒரு நம்ம ஹீரோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாலியா பாட்டு படிச்சு ட்ரெயின்ல ஏறி வராப்புல. அப்ப வந்து இடையில வந்து பழுது அடைஞ்சு நின்றுது. நின்றது கொஞ்சம் நேரம் சரியாகிறதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறாப்புல. உடனே இவர் என்ன பண்றாரு, சரி பசிக்குதுங்க என்னங்க பண்ணலாம்னா பக்கத்துல ஒரு கடை இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சாப்பிட போறாப்புல இட்லி கடையில. அங்க இட்லி எடுத்து சாப்பிட வாயில வைக்கிறாப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ரவுடிகள் வந்து தட்டி விட்டு போயிடுறாங்க. சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, சட்டைய புடிச்சு, "ஏன்டா சாரி கேளுங்கடா. என்னடா ஒரு சாப்பிடுற தட்ட தட்டிட்டு வந்துட்டியே, நீங்க என்னடா இப்படி நாங்க எதுக்கு சாரி கேட்கணுங்கிறாப்புல." அங்க ஆரம்பிக்குது அப்ப நீ யாரு சொன்னா சாரி கேப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா சொல்ல 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 கடைசியில இது எங்க போய் முடியுது அப்படிங்கறத இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இப்படி ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் வந்து தெறிக்க விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வெளியாகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஜட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். ஒரு பாலிவுட் படத்தை பார்க்க போறோம். செம்மையான ஒரு படம். ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு படம் போறதே தெரியாது. செம்ம ஆக்ஷன் பிளாக் பஸ்டர். டோன்ட் மிஸ் திஸ் மூவி.